வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த மாதிரி இடங்களை நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. அந்த மாதிரி இடத்த நீங்கள் வாங்கினா எப்படி இருக்கும், அதில் உங்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 45 நிமிஷம் நேரம் நீங்கள் ஆர்எஸ்புரத்துலேருந்து வந்தீங்கன்னா இந்த இமயமலைக்கு வந்துடலாம். நம்ம ஆனைக்கட்டி நியர்பை தான் இந்த ப்ராஜெக்டில் இருக்கும். பார்க்கும்போதே ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி இடங்களை நம்ம பிள்ளைகளுக்காக வாங்கி கொடுக்கணும், நமக்காக இது மாதிரி ஒரு இடம் இருக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி ப்ராஜெக்டை இன்றைக்கி நேரில் பார்த்துக்கிருக்கேன். இந்த இடத்த நீங்கள் ஓன் பண்ண போகிறீங்க. இந்த இடம் உங்களுக்கு சொந்தமாக போகுது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையோட வாழ்விடத்தில் வாழ்வீங்க. அதே வகையில் உங்களுக்கு மாடர்னைஸ்டாகவும் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் இதில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியும், ரெண்டல் ரெவன்யூ இதில் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஒரு ஏ டைப் ஹவுசஸ், அது மாதிரி 3 பெட்ரூம் ஹவுஸ் போட்டு இங்கேயே நீங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம், ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். மலைகளுக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்கில் அப்படியே ஒரு ரிவர் வியூவில் அப்படியே கீழே ஆறு ஓடுது, மேலே மலைகள் இருக்குது, சில்லுன்னு ஒரு காத்தோட்டம், கிளைமேட்டு. இதில் உங்கள் லைஃப் ஸ்டைல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த லைஃப் ஸ்டைலை தான் இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம். ப்ரே பண்ணீங்களா அண்ணா? ப்ரே பண்ணியிருக்கிறது சுத்தி சுத்தி வந்தீங்கன்னு பாட்டு வருது. சுத்தி சுத்தி கீழே விடுற அப்படின்னு மட்டும் நம்பாதீங்க. நான் மேலே ஏறிட்ட தரப்ப இறங்க மாட்டேன், உங்களையும் ஏற்றி விட தான் செய்வேன், இறக்கி விட மாட்டேன். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா நீ? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? இப்போ ஒரு ரொம்ப அருமையான ஒரு ரம்மியமான ஒரு தியானம் பண்ணேன் பிரம்மா கோயிலில். அப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தா டெம்பிள் இருக்கும். மனசே ரொம்ப லேஸ் ஆயிடுச்சு, உடம்புல அப்படியே ஒரு உற்சாகம் பொங்குது. என்ன காரணம்னா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆறோட சத்தம் அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு ஓடுது. அப்படியே அந்த மெய் சிலிர்க்கிற மாதிரி ஜில்லுன்னு காற்று. பாருங்க, அதிசயத்தை பார்க்க போறீங்க. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியிலே ஓடம் ஓய்ந்து கரை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. சொர்க்கத்தை நம்ம வெளியெல்லாம் போய் தேடணும் அவசியம் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல இயற்கைக்கு நடுவில் இருந்தாலே ஒரு சொர்க்கம். அந்த மாதிரி ஒரு சொர்க்கமான ஒரு இடத்துல நம்ம கோயம்புத்தூர் ஆனைக்கட்டியில் இந்த இடம் இருக்குது. மொத்தம் 75 ஏக்கர் லேஅவுட்டு. இதில் 25 ஏக்கர் டிடிபி ரதா அனுமதியோட நம்ம ஆனைக்கட்டி பக்கத்தில் இதை பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது. புத்தா டெம்பிள், புத்தர் டெம்பிள், இதிலெல்லாம் நான் அப்படியே தியானம் பண்ணேன். மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்படியே இந்த சலசலன்னு இந்த ஆற்று ஓட்டம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ ஒரு அருமையான இடத்துல எப்படியாவது ஒரு 8 to 12 சென்ட் வாங்கிடணும். அதில் எப்படியாவது ஒரு ஏ டைப் ஹவுஸோ இல்லாட்டி என்னைக்காவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற மாதிரியோ, இல்லாட்டி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இங்கேயே பார்த்துக்கிறேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு மாதிரி ஏரியா எனக்கு ஒரு சந்தோஷமான இருக்கும். மனசுக்குள்ள அப்படியே துள்ளுது. ஒரு ஃபுல் வைப்ரண்ட்ல இருக்கேன். நல்லா இருக்கும். கண்டிப்பாக வாங்கி போடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.
வாழ்க்கைங்கிறதே ஒரு நதி மாதிரி தான் சார். நதி என்ன பண்ணும்? ஓடிக்கிட்டே இருக்கும். மழை எல்லாமே இருக்கும், ஒரு இடத்துல நின்று அமைதியாக பார்த்துக்கு இருக்கும். குட்டை தேங்கி நிற்கும், எல்லாமே தேங்கி நிற்கும். ஆனால் இந்த ஓடுற தண்ணியில் தான் ஆக்சிஜன் அதிகம் அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான். நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா யாருமே நம்மளை தடுக்க முடியாது. எந்த தடைகள் வந்தாலும் அடித்து உடச்சி போயிட்டே இருக்கும். நமக்கு தேவை ஒரே இலக்கு தான். இந்த தண்ணியை பாருங்க எப்படி இருக்கு. இதில் அசுத்தம்னு ஒன்று இருக்காது. என்னென்னலாம் தன்னோட கலக்குதோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு நிவர்த்தி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சில்னஸ் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா. இதே இது குட்டை மாதிரி தேங்கினா எவ்வளோ சாக்கடை மாதிரி ஆயிரும். ஓடிக்கிட்டே இருப்போம், நரி மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம், நதி மாதிரி, நரி மாதிரிட்டேன்.